ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். திருவண்ணாமலை தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். 3 மணி நேரம் கழிச்சு அங்க ஒரு புதர்ல இருந்து வெளியில வருது. ரத்த காயத்தோட, கீரல், மூஞ்சில எல்லாம், வயிற்றுல எல்லாம் கீரல். என்னன்னா அந்த குழந்தைய ஒருத்தன் கெடுத்துட்டு ஓடி போயிட்டான் போதையில. அதனாலதான் நாம சொல்றோமா உங்ககிட்ட, திமுக ஆட்சி ஒரு கையாலாகாத ஆட்சி, உங்களுக்கு பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஆட்சி. இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள். இவனுங்க தேர்தல் நேரத்தில் பண மூட்டையை எடுத்துட்டு வருவானுங்க. கொள்ளடிச்ச பணம், பெண்களை கெடுத்து மானபங்கம் செய்கின்ற அந்த பணம், கள்ள சாராயத்தை கொடுத்து பெண்களுடைய தாலியை அறுத்த அந்த பணம், கொள்ளடிச்ச அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து வீடு வீடா 500, 1000, 2000 ரூபாய் கொடுப்பானுங்க திமுக கட்சிக்காரங்க. மறந்தும் திமுக ஓட்டு போடுறீங்க. இல்ல உங்கள் பெண்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் உடைய எதிர்காலம் நினைச்சு பாருங்க. உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. நான் உணர்வு பூர்வமா நான் சொல்றேன். இந்த திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் வாழ்கின்ற பகுதி இந்த மண். ஆனா இந்த திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமா கஞ்சா விற்கிற மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை நகரத்தில் மட்டுமில்ல, ஒவ்வொரு கிராமத்திலும் கஞ்சா, காக்கெயின், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, பென்டனைல், மித்தலாம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதை மாத்திரை, போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் இந்த மண்ணில் கிடைக்குது. அண்ணாமலையார் வாழ்கின்ற மண். இது உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தெரியாது. இதெல்லாம் காரணம் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர், யாருன்னு தெரியலமா, ஏவாவேலு. ஏவாவேலு இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டின் அமைச்சர். இவர் விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் அவரை விட புத்திசாலி. அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவரை அமைச்சராக்கி, இவருடைய திறமையை பார்த்து, இவருடைய தகுதிகளை பார்த்து இவருக்கு 2 இலாக்கா கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஐன்ஸ்டைன் விட புத்திசாலி. இவருக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், ஹைவேஸ் மினிஸ்டர், பிடபிள்யூடி மினிஸ்டர். ஏன்னா அவ்வளவு அதிபுத்திசாலியா அவர். அப்படியா? முடியாம வெக்க கேடு. இவரெல்லாம் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. இவருக்கு தெரிஞ்சது ஒன்னே மட்டும்தான், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அவர் தான் திருவண்ணாமலை தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர். இவரால் தான் திருவண்ணாமலை தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் ஏவம் வேலு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.